12th Maths, Chapter 1, Example 1.26. In a T20 match, a team needed just 6 runs to win with 1 ball left to go in the last over. ஒரு T20 matchல ஒரு டீம் ஆனது just 6 runs தான் தேவை வின் பண்றதுக்கு. ஒரே ஒரு பால் தான் இருக்கு. அதுவும் last over. The last ball was bowled and the batsman at the crease hit it high up. So on the last ball, okay, the batsman நல்ல ஹைட்ல தூக்கி அடிக்கிறார் பாலை. The ball traversed along a path in a vertical plane and the equation of the path is, so on the ball போற path உடைய equation y is equal to ax square plus bx plus c. இது equation of the parabola open downwards இது. With respect to xy coordinate system in the vertical plane and the ball traversed through the points. So அந்த ball இந்த 3 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 10, 8, 20, 16, 40, 22. Can you conclude that the team won the match? The team match win பண்ணுமா இதான் question. So justify your answer. All distances are measured in meters and the meeting point of the plane of the path with the farthest boundary line is 17. Okay. So ball உடைய path இப்படி தான் இருக்கும். Y is equal to ax square plus bx plus c. In case இதுதான் நம்ம boundary அப்படின்னு assume பண்ணிக்கலாம். Okay. Because அந்த ball தூக்கி அடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஃபீல்டர் அதை கேட்ச் பண்ணாம இருக்கணும். ஸோ கேட்ச் பண்ணல அப்படின்னா அந்த பால் அந்த பவுண்டரியை தாண்டி போறதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லை அந்த பவுண்டரியில அந்த எண்ட் அந்த விளிம்புல ஃபீல்டர் வந்து பாலை கேட்ச் பிடிச்சிடுவாரா, இதுதான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நமக்கு இந்த பாத், இந்த பாலுடைய பாத், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் மேல 3 பாயிண்ட்ஸ் தெரியும். 10, 6, 20, 16, 40, 22 ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்தும் கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் 10, 8 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 10 அண்ட் ஒய் இருக்கிற இடத்துல 8. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8 which is equal to a into எக்ஸ் இருக்கிற இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிளஸ் பி எக்ஸ் இருக்கிற இடத்துல 10 பிளஸ் சி. ஸோ 8 is equal to 10 ஸ்கொயருங்கிறது 100, 100a plus 10b plus c. ஸோ இது இப்படி எழுதி இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை பாக்ஸில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் இதே போல சப்ஸ்டியூட் பண்ணணும். 20, 16 எக்ஸ் இருக்கிற இடத்துல 20 அண்ட் ஒய் இருக்கிற இடத்துல 16. ஸோ 20, 16 அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 16 is equal to a into எக்ஸ் இருக்கிற இடத்துல 20 இங்கே ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் இருக்கிற இடத்துல 20 பிளஸ் சி. ஸோ இது வந்து 400a, இது 20b பிளஸ் சி. இதையும் பாக்ஸில் ஹைலைட் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு 40, 22 கொடுத்துருக்காங்க. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y is equal to ax square plus bx plus c ல x இருக்கிற இடத்துல 40, y இருக்கிற இடத்துல 22. ஸோ இங்கேயும் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. 40 ஸ்கொயர் 1600, 40b plus c, இது 22ன்னு இருக்கு. இதையும் பாக்ஸில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து இதை நம்ம கிரேமர்ஸ் ரூல் பிரகாரம் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணிட்டு இங்க டெல்டா which is equal to இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட் தான் இந்த டெல்டா. ஸோ இங்க இருக்கிற ஏ பி சி கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஹைலைட் பண்ண இந்த ஈக்குவேஷனில் 110, 1 and then 421 and then 1641. ஸோ அங்கே எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப கிரேட்டர் கிரேட்டஸ்ட் நம்பர்ஸாக நிறைய இருக்கு. ஸோ இப்படியே வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய காமன் நம்பர்ஸை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம், மல்டிபிள்ஸை. இது 100 டைம்ஸ் போகும். இது 100 into 4, இது 100 into 16. இது ஃபுல்லாகவே 10 டேபிள்ஸில் டிவிசிபிள் ஆகும். இது எல்லாமே ஹண்ட்ரட்ஸில் டிவிசிபிள். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. 100 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த காலமில் இருக்கக்கூடிய 100 அண்ட் இந்த காலமில் இருக்கக்கூடிய 10 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரிமைனிங் நம்பர்ஸ் 14, 16, 124 அண்ட் 111 எழுதிக்கலாம். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 100 into 10 is 1000. 1 into 2 ones are 2, minus 4 ones are 4, minus 1 into 4 ones are 4, minus 16 ones are 16, plus 1 into இந்த 1 எழுதிக்கிறீங்க. 1 into 4 4s are 16, minus 16 into 2 is 32,000. minus 2, minus into minus plus, because 4 minus 16 minus 12. அப்போ minus into minus plus 12. இது minus 16 plus 1 into minus 16 is minus 16. So minus 2 minus 16 calculate பண்ணிங்கன்னா minus 18. Minus 18 plus 10ங்கிறது minus 6. So we have got delta is equal to minus 6000. இதே போல delta 1 obtain பண்ணிக்கோங்க. delta 1ல
காலம் 1ல கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிடணும். இங்கே கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8, 16, 22 அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் காலம், தேர்ட் காலம். இது பாருங்க, இது பார்த்த உடனே 8ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கு, பட் 22 டிவிசிபிள் ஆகலை. 4ல டிவிசிபிள் ஆகுதான்னு பார்த்தா 22 4ல டிவிசிபிள் ஆகலை. அப்போ 2 தான் காமனாக இருக்கு. அப்போ 4 2s are 8, 8 2s are 16, 11 2s அங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்க பாருங்க, காமனாக 2ன்றது இருக்கு. இது எல்லாமே 10ல டிவிசிபிள். அப்போ 10 into 1, 10 into 2, 10 into 4. லாஸ்ட் காலம் அப்படி எழுதிக்கோங்க. காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை டிட்டர்மினண்ட்டை விட்டு வெளியே எழுதுங்க. 2 into 10 டிட்டர்மினன்ட் 4, 8, 11, 1, 2, 4, 1, 1, 1. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 2 10s are 20, 4 into இந்த டிட்டர்மினன்ட் 2 1s are 2, minus 4 into 1 is 4, minus 1 into 8 1s are 8, 11 1s are 11, இங்கே மைனஸ் வரும் நடுவில், plus 1 into இதுக்கு 8 4s are 32, minus 11 2s are 22, 20, 4 into இது minus 2, அப்போ minus 8, 8 minus 11ங்கிறது minus 3, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ plus 3. This becomes 10 plus 1 into 10 is 10. Minus 8 plus 3 is minus 5. Minus 5 plus 10 is 5. அப்போ 20 into 5ங்கிறது 100. Therefore, delta 1 is 100. அதே போல் delta 2. இங்கே column 2ல constant elements எழுதிக்கோங்க. column 1, column 3 அப்படியே இருக்கட்டும். Again, இது ஃபுல்லாக 100ல divisible ஆகுது. இது 2ல divisible ஆகுது. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. காமனாக இருக்கக்கூடிய 100 வெளியே எழுதிக்கோங்க. காமனாக இருக்கக்கூடிய 2 வெளியே எழுதிக்கோங்க. ரிமைனிங் 1 4 16, 4 8 11, 1 1 1 இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். This is 200, 1 into 8 1s are 8, minus 11 1s are 11, minus 4 into 4 1s are 4, minus 16 into 1 is 16, plus 1 into 11 4s are 44, minus 16 into 8 is 128, 200. இது minus 3 into 1 is minus 3. இது 4 minus 16 is minus 12. Minus into minus is plus 12 4s are 48. So, இங்க 44 minus 128 is minus 84. ஃபுல்லாக மூணுத்தையும் simplify பண்ணிங்கன்னா you get minus 39. 200 into minus 39 is minus 7800. இது del 2 உடைய value. அதே போல் delta 2ல column 3ல delta 3ல column 3ல நம்ம constant elements எடுத்து எழுதுவோம். இது ஃபுல்லாக 10ல 100ல டிவிசிபிள், இது ஃபுல்லாக 10ல டிவிசிபிள், இது 2ல டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஏன் இந்த மாதிரி எழுதுறோம்னா நமக்கு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 100 10 2 ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது மூணுதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2000, 1 into 2 11s are 22, 4 8s are 32, மைனஸ் நடுவில் வரும், minus 1 into 4 11s are 44, minus 16 into 8 is 128, plus 4 into 4 4s are 16, minus 16 into 2 is 32, 2000. இது minus 10, plus 44 minus 128 is minus 84, இங்கே ஒரு minus இருக்கு, plus 84. இது 16 minus 32 is minus 16, minus 16 into 4 is minus 64, which is, இதெல்லாம் simplify பண்ணி பாருங்க. Okay, minus 64 minus 10, which is minus 74. Minus 74 plus 84 is 10. 2000 into 10, which is 20,000. Okay, in the 2000 into 10, இங்கே எழுதியிருக்கேன் 20,000. Therefore, delta 3 is 20,000. By Kramer's rule, we get A, B, C தான் நமக்கு ஈக்குவேஷனில் இருக்குது. X, Y, Z என்ற வேரியபிள்ஸில் ஈக்குவேஷன் இல்லை. ஸோ A is equal to delta 1 by delta. delta 1ல 100ன்றது கிடச்சிருந்தது. டெல்டாங்கிறது minus 6,000. So, this simplify பண்ணிங்கன்னா minus 1 by 60. B is equal to delta 2 by delta. delta 2ங்கிறது minus 7,800 divided by minus 6,000. Cancel பண்ணுங்க இதெல்லாம் 13 by 10ங்கிறது கிடைக்கும். Okay. C is equal to delta 3 by delta, which is equal to delta 3ல நமக்கு 20,000ன்றது கிடைச்சது. டெல்டாங்கிறது minus 6,000. இது simplify பண்ணுங்க minus 10 by 3. இப்போ equation of the path unknown இருந்தது, A value, B value, C valueன்றது. இப்போ கிடைச்ச values இதில் substitute பண்ணுங்க. இப்போ இது ஒரு known equation. இதுக்கு முன்னாடி அது equation of the parabola தெரிஞ்சது, பட் unknown இருந்தது A, B, C எல்லாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக இந்த equation நமக்கு frame ஆயிடுச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்க பவுண்டரியில 70,0ன்னு கொடுத்துருந்தாங்க பவுண்டரியில. ஸோ இந்த பவுண்டரியை தாண்டி இந்த பால் போயிடுது அப்படின்னா கிளியரா 6 தான். ஓகே, ஸோ இந்த பவுண்டரியில இந்த ஃபீல்டர் நின்றுட்டு இருக்கார் இல்லையா, அவர் அந்த பாலை கேட்ச் பண்ணாம இருக்கணும். ஓகே, ஸோ when x is equal to 70, y அதோடைய ஹைட் நமக்கு தேவை. ஏன்னா இவர் ஜம்ப் பண்ணி அதை கேட்ச் பிடிக்க முடியுமா,
இப்போ நார்மல் ஹைட், நம்மளுடைய நார்மல் ஹைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் 150 சென்டிமீட்டர், அதாவது 1.5 மீட்டர். பிளேயர்ஸ்லாம் பார்த்தோம்னா 1.6 மீட்டர், 1.7, 1.8 மீட்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, நம்ம x is equal to 70 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் அந்த ஈக்குவேஷனில். ஒய்க்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதோடைய ஹைட்டு பவுண்ட்ரியில் அந்த பாலுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு 70,0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அந்த பவுண்ட்ரியில் அந்த பாயிண்ட் வந்து 70,0. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். -1/60 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 70 ஸ்கொயர், அண்ட் இது வந்து பி, இங்கே எக்ஸ் இருக்குது 70 மைனஸ் அங்கே 10/3 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 10/3 இந்த ஈக்குவேஷனில் -10/3 இருக்குது சியோடைய வேல்யூ. ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 7 ஸ்கொயர்னா 49, கூட 2 0 சேர்த்துக்கோங்க, -4,900. 70 ஸ்கொயர் இஸ் 4,900 by 60 கேன்சல் பண்ணிவிடுங்க. இது 0 0 கேன்சல் ஆகிடும். 13 into 7 is 91. I mean 10 7s are 70. Okay, 10 times 10 into 7. And இது பாருங்க 13/10 into 70. 10 7s are 13 into 7 is 91 minus 10/3. So இது 2 tablesல போகும். 2 3s are, இது 2 2s are, 2 4s are, மீதி 1 இருக்கு, 2 5s are. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அண்ட் இது -10/3 இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். +91. இது ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் 3 தான். நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். -255 கிடைக்கும். by 3 + 91. 3 into இது கேன்சல் பண்ணி பாருங்கள். 255 divided by 3, அது 85 கிடைக்கும். அப்போ -85 + 91 which is 6. அப்போ y is equal to 6. பவுண்ட்ரியில் கரெக்டாக அந்த ஃபீல்டர் நின்றுட்டு இருக்கார் இல்லைங்களா, அந்த கிரவுண்டில் இருந்து பாலோடைய ஹைட் 6 மீட்டர் அப்படின்னு இருக்குது. நம்மளுடைய ஹைட், அதுவும் எஸ்பெஷலி பிளேயருடைய ஹைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1.7 1.8 மீட்டர் அப்படி தான் இருக்கும். இது 6 மீட்டர். ஸோ ட்ரிபிள் ஜம்ப் பண்ணால் கூட கேட்ச் பண்ண முடியாது, ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு ரீச் த ஹைட் ஆஃப் 6 மீட்டர் அண்ட் டு கேட்ச் த பால். ஸோ அதனால அந்த பாலை கேட்ச் பண்ணுறதுன்றது வெரி வெரி இம்பாசிபிள். Therefore, when x is equal to 70 meter, y is equal to 6 meter. The ball went by 6 meters high over the boundary line and it is impossible to catch the ball for the fielder. The ball went for a super 6 and the team won the match. So, இந்த மாதிரி conclude பண்ணுங்க. Thank you children.